எடப்பாடி அருகே பட்டியலின மக்கள் காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் வெள்ளரிவள்ளி ஊராட்சியில் பெரிய காட்டு வளவு பகுதியில் 50க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள மாரியம்மன் கோவிலுக்கு செல்ல கான்கிரீட் சாலை அமைக்க அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. இந்த சாலை அமைக்க அப்பகுதியில் உள்ள விவசாய நிலத்திலிருந்து வழித்தடம் ஒதுக்க விவசாயி விஜயன் மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்து விஜயன் மீது புகார் கொடுத்தும் காவல்துறை வழக்கு பதிவு செய்யவில்லை. இதனை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஈஸ்வரர் கோயில் இடத்துலேருந்து கொஞ்சம் 2 அடி கேட்டது அவங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதை போய் நாங்கள் கேட்டதுக்கு காலையில் 10 மணிக்கு எங்கள் ஊர் பொம்பளைங்கிற நாங்கள் அருந்தீர் சமுதாயத்துக்கு வந்து கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த கவனிச்சு ராசாமணி கவனிச்சு அவங்க வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு சக்கிலிங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு ரோடு தர போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தகாத வார்த்தையில் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வேலைக்கு போயிட்டு அங்கே வராதனால சாயங்காலம் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டுருக்கும்போது அவங்க பையன் விஜயும் சுந்தரமும் வந்து ஏன்டா உங்களுக்கு இவ்வளோ திமுறாகி போச்சா, உங்களுக்கு சக்கில் நாய்களுக்கு உங்களுக்கு தடை வேணுமா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகாத வார்த்தையில் திட்டுறாங்க. அதனால் நாங்கள் அந்த மனுவை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லி நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம். வரும்போது அவங்க மேடம் வந்து சரி நாளைக்கு சாயங்காலம் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதை நம்பி வீட்டுக்கு போய்ட்டு மறுபடியும் நாளைக்கு சாயங்காலம் இங்கே வந்தோம். இங்கே வந்து பார்க்கும்போது மனுவை வாங்க மாட்டேங்கிறாங்க, அவங்களும் கூப்பிட்டு விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் ரோடு மறியல் பண்ணதுக்கப்புறம் தான் எங்கள் மனுவை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இதை தான் எங்களோட கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் மேடத்துக்கிட்ட.